Hi guys, welcome to Cheeky Chica. Hi viewers, மறக்காதீங்க ஃபேன் கோட் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இட்ஸ் a streaming platform. இந்த சீரிஸ் ஜிம்பாப்வே சீரிஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஸ்ட்ரீம் only on ஃபேன் கோட். இப்போ ரோகோ தான் கிடையாது, ரோஹித் சர்மா கிடையாது, விராட் கோலி கிடையாது. இந்த ஃபார்மேட் they are no more in the 2020 format. இனிமே இந்த தொக்கு எல்லாம் கிடையாது. தோக்கோ தான். தோக்கோனா என்ன? Don't just block, just hit. ஸ்ட்ரீம் பண்ணி பாருங்க, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். அதுல ஆப்வியஸ்லி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க, பெய்ட் மெம்பர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. ஃபேன் கோட்ல நிறைய பேர் இருக்காங்க ஆல்ரெடி. Dear viewers, மறக்காதீங்க ஃபேன் கோட்ல பாருங்க. Talk to people about fan court. It's a fantastic streaming app and I'm sure you'll all enjoy watching Zimbabwe series streamed in fan court. Dear viewers, முக்கு மேல ராஜா. ஆஹா. hey, hey, I'm going down. Hey, hey, Dear viewers, welcome again Chiki Chika fan court. மறக்காதீங்க, please subscribe பண்ணுங்க. பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங்லாம் அதுதான் வருது லைவ். இன்னைக்கு நான் மேட்ச் கூட பார்த்தேன். நல்லா பொட்டலம் பண்ணாங்க இந்த பசங்க போட்டு. ஜிம்பாப்வே பேட்டிங் என்னடா இது? பேட்டிங் சைடா இது? போலிங்கும் கிடையாது, பேட்டிங் கிடையாது. தத்தி சைடு மச்சான் ஜிம்பாப்வே. இவங்களோட போட்டு ஒரு அசிக்கி மெசிக்கி போட்டு அடிச்சுட்டு இவன் மட்டும் அபிஷேக் சர்மா 3 விக்கெட் எடுக்கிறான். யஸ்தா குட் 2 விக்கெட் எடுக்கிறான். அப்புறம் அந்த டீம் பேட்டிங் எப்படி நீங்களே பாத்துக்கிட்டே வியூவர்ஸ். அவ்வளவு பிரமாதமான பேட்டிங் ஜிம்பாப்வே. போலிங் மட்டும் என்ன சூப்பரா. பட் என்னன்னால சீக்கா இதெல்லாம் வந்து ஒரு கேட்ச் 22 சிச்சுவேஷன் தானே. பிகாஸ் இஃப் யூ டோன்ட் டூ வெல் யூ வில் கெட் க்ரூசிஃபைட். இஃப் யூ டூ வெல் ஆல்சோ பீப்புள் வில் நாட் பிரேஸ் யூ. என்னடா ஜிம்பாப்வேயோட அடிச்சு என்னடா இது எக்ஸ்பெக்டட் தான்டா நீங்க ஏறி மெரிப்பீங்கன்னு இந்த மாதிரியே நீங்க ஓட்டுவீங்கடா ஜிம்பாப்வேயோட அடிச்சு அதுக்கப்புறம் இன்னும் 2 சீரீஸ். ஸோ இட் இஸ் technically speaking the players are doing their job. You have to give the players their credit. அவங்க போய் அவங்க வேலையை பண்றாங்க. they are bringing back a little bit of winning momentum. நல்லா ஆடுனாங்க இன்னைக்கு. நான் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லி நான் ஜிம்பாப்வே சைடு பத்தி தான் சொன்னேன் நானு. பாயிண்ட் இஸ் ஆக்சுவலி எல்லாம் வைபு என்னடா இன்னைக்கு பிரமாதமா ஆரம்பிச்சல, என்னடா சுத்திட்டான் திடீர்னு. இப்பெல்லாம் வைபு ரொம்ப சுத்தனா இருந்தது. எதுக்கு சுத்தனா இல்ல, கொஞ்சம் அவன் கொஞ்சம் ஃபோக்கஸிங் ஆன் வைபு சூரியவன்ஷி. நீங்க பார்த்தா ஒரே ஓவர்ல 4 6 4 4 அடிச்சிருக்கான். அந்த ஓவர்லயே விக்கெட் விழுந்திருக்கு. See, that's the prime when he has அந்த மெச்சூரிட்டி வரணும் அவனுக்கு. அந்த ஷாட் அடிச்சாரு பார்த்தா இறங்கி அடிக்க பார்த்தான். வேஸ்ட் வேணாம், அடிச்சு வந்துட்டு இல்ல உனக்கு 18 ரன் வந்து ஒரே ஓவர்ல. கரெக்ட், 1 ஓவர்ல 18 ரன்ஸ் வந்துட்டு. அந்த மாதிரி சமயத்துல அவன் மெச்சூரிட்டி பண்ணானா பிரமாதமான பிளேயர் ஆயிடுவான். ஏன்னா ஒன் குட் திங் கிரேட் அபவுட் வைபவ் சுரேஷ், you can take the bowling apart anywhere. அங்கதான் வந்து கொஞ்சம் ஸ்லைட் மெச்சூரிட்டி காமிச்சா நல்லா இருக்கும் அந்த குழந்தைக்கு. பிகாஸ் I just love that boy and I wanted him to score every match. In fact, I was hoping that today he'll score a 70-80, but bad luck to him. Yeah, so but Vaibhav Suryavanshi not scoring 70-80, Ishan Kishan scoring that 80. அவர் கொஞ்சம் ஃபைனலா coming back to form, 81 of 44. ஞாபகம் வச்சுக்கோங்க, he did not have a great run in England. Struggled there actually, both the ODIs and the T20 series. Yes, ODI last match ஏதோ ஒரு 45 அந்த மாதிரி அடிச்சாரு. But overall, Ishan Kishan coming back to form. அங்க திலக் வர்மா புடிச்சு கீழ்ச்சி கொடுத்தாரு. He actually batted really well, 60 of 29. Good in the end ஒரு நல்ல டோட்டல் சீக்கா. ஏன்னா ஏர்லி ஆன் பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அகைன் ஸ்ட்ரகிளிங். லாஸ்ட் மேட்சும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. 1 of 8 இந்த மேட்ச் 8 of 8. குட் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் இஷான் கிஷன் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர். அந்த நல்ல பார்ட்னர்ஷிப் தான் they got them to a good bearing. அதுக்கப்புறம் திலக் வர்மா coming and finishing the innings brilliantly towards back end. Overall ஒரு very commendable batting performance சீக்கா. This is what you expected from the team. See, Ishan Kishan, when he's in a song, he's in a song. நீ பாத்துறான் அவன் இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ட் பால் போட்டு புல் ஷாட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிடையாது. அவன் வேற லெவல் ஆடுறான். அதுக்கப்புறம் பேக் ஃபுட்ல கவர் டிரைவ்ஸ், பேக் ஃபுட்ல பஞ்ச், ஃப்ரண்ட் ஃபுட் கவர் டிரைவ்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ், he got everything right. This is the typical Ishan Kishan now, where he can hit you from fine leg to long on to covers to third bat. அந்த ரீஜன் அடிப்பாங்க. Ishan Kishan capitalized on the bowling and the bowling short balls. போட்டு நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க கவர் டிரைவ் எவ்வளவு கவர் டிரைவ்ஸ் பண்ணாரு. நான் சொல்லியிருந்தேன் பாத்தியா, அந்த கவர் டிரைவ்ஸ் தேர்ட் பேட்ல பாருங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கூட எவ்வளவு ஷாட்ஸ் அங்க போட்டு அடிச்சிருக்காங்க பாருங்க. That means they have given him width to play the shots cover drive or short balls square cut. அதே மாதிரி ஷார்ட் பால்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவன் நிறைய ஷார்ட் போட்டு மிட் விக்கெட் அடிச்சான். நிறைய மிட் விக்கெட் ஸ்கொயர் லெக்ல பாத்தீங்கன்னா நிறைய ரன்ஸ் இருக்கும் அவனுக்கு. They tried bowling short to him because last I think couple of matches got out to short bowling. Short bowling வந்து ஷார்ட் பால் எடுத்துலாம், ஷார்ட் பால் போட்டு எடுத்துலாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை போட்டு capitalized very well. But I thought Tilak Verma applied himself very well today. Tilak Verma came at the right moment also. Ishan Kishan was hitting one side, Ishan Kishan going on, and Tilak Verma, as you know, once in 5-6 innings, இந்த மாதிரி பிரமாதமா ஆடிடுவான். That's one thing about Tilak Verma. Once in 4-5 innings,
இந்த மாதிரி ஒரு டெட்லி நாக் அடிச்சிடும். அந்த மிட் விக்கெட் மேல அந்த ஒரு என்ன பால் எக்ஸ்ட்ரா பால் கொடுப்பாங்களா, நோ பால் கொடுத்துருக்க ஃப்ரீ ஹிட் ஆக்சுவலி மிட் விக்கெட் போட்டு தூக்கி அடிச்சிட்டான் போட்டு. அப்ப நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பால்லாம் கிடையாது அந்த காலத்து, நோ பால் தான். இப்ப எக்ஸ்ட்ரா பால் கொடுத்துறாங்களே, ஃப்ரீ ரன் கொடுத்துறாங்களே, அந்த மாதிரி சொல்ல வரேன். எக்ஸ்ட்ரா பால் வந்து அவுட் ஆக முடியாது. use that against Tilak Varma. I'm not using that against Tilak Varma. I know what you're trying to do. You're silent trying to do இது பார்த்தாலே தெரியுது. You're not complimenting. That's a backhanded compliment, Chika. It's not a compliment. Come on. Hey, Tilak Varma ashtampa, very good knock. I want to get a See, that's what it's a backhanded compliment. It's not. What should Tilak Varma do? What can he do? Where he is performing, he's starting to pick his game up. Hopefully, yes. Let's see. Consistency is a factor with him. If we have seen him, T20 series முழுக்க பார்த்தோம் இங்க. But of course, இப்போதைக்கு ஃபைன் ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஃபைன்ல நல்லா படம் நல்லா இருக்கும். Today was happy. Today he capitalized very well, played some good shots, agreed completely. But otherwise, he is capable of also சொதப்பifying a knock. But then today he played very well. In all fairness, he played very well today. Frankly speaking, Shreyas run the ball தான் ஆனா. Even when he picked up the run, picked up the run rate very well, and strike rate was fantastic with Tilak Varma today. So Shreyas Iyer's first series victory actually இதுதான். So the first series victory against Zimbabwe. Abhishek Sharma suddenly slightly slipping. Last few innings அவரோட T20 எடுத்து பாத்தீங்கன்னா it hasn't been that good. It's slowly. In fact, I read a stat somewhere, and last not a few innings, including the World Cup, Chika. After the World Cup, from the World Cup, his international track record has not been very good. In fact, எங்கயோ படிச்ச ஒரு ஸ்டாட்ஸ் எங்க அபிஷேக் சர்மா 11 இன்னிங்ஸ்ல 0 to 10 லயே ஒரு 8 டக்ஸ் 20 innings 11 innings below 10 runs. And on the last in the World Cup la kuda neenga ungalku ஞாபகம் irundha, I think only the final he got a crucial 50. The entire World Cup he wasn't in good form. 40 plus la வந்து ஒரு 3 ஸ்கோர் தான். அதுல ஒரு ஃபைனல்ஸ்ல ஒன்னு plus probably couple of matches back in Ireland ஒரு அடிச்சா ஒன்னு வேற. So நீ பார்த்தா Tilak Varma international track record very strangely has not been very great. Yep, 8, 1, 3, 16, 10, 43, 59, 0, 49, 0. Chika, I'm sorry to tell you, Sanju Samson was dropped ruthlessly after 3 innings. When you're looking at numbers and when you're dropping people after 3 innings, ingadaan why are you doing this to this player? Why are you backing this player more than that player? And the kelvila vara aramikudilla, Chika. Only when things like this happen, that is when everybody feels a little bit of injustice happening. Okay, Sanju Samson was miles ahead of Abhishek Sharma in the World Cup, and Abhishek Sharma hasn't lit up the stage in England or in Ireland. அவர் மட்டும் எப்படி இவ்ளோ சான்சஸ் கிடைக்குது, சஞ்சு சாம்சனுக்கு ஏன் அந்த சான்ஸ் கிடைக்க மாட்டேது? அந்த கேள்வி வர ஆரம்பிக்குது. Actually, good point, and what you said is a very, very valid point. From the World Cup, if you see Sanju Samson's track record, MVP of the World Cup, most valuable player, the man of the World Cup 2020. அதுக்கப்புறம் yes, he had a slide in the Ireland, England. தப்பக்குன்னு பார்த்தா தூக்கி நாங்க டீம் விட்டு, அவனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சான்ஸ் கிடைக்கும், இவனுக்கு மட்டும் இவ்வளவு சான்ஸ் கிடைக்கும்? நீ சொன்னது ரொம்ப ரைட் கொஸ்டின். யாருக்குமே புரியலையே. Why is it Abhishek Sharma is getting an extra long rope? Why is not Sanju Samson getting? We don't know. Ishan Kishanக்கு எவ்வளவு லைனா கொடுத்திருக்காங்க வேர்ல்ட் கப்ல இருந்து. And I understand he was superb. He was high octane during the World Cup at number 3. அது எல்லாமே ஒத்துக்கறேன். Even in the IPL this year, high octane at number 3, kept his performances high. So they've backed him there. But Sanju did not have a bad IPL. He had a good to above average IPL. It wasn't a great IPL. Yes, I understand. ஆனா நீங்க வந்து கரண்ட் ஃபார்ம் அப்படிதான் போறீங்கன்னா, then again current form and pakarche, it's not really great for Abhishek Sharma either. அவ்வளவுதான் நான் சொல்றேன். I agree with you on that point. But Sanju Samson, Abhishek Sharma எடுத்தனா, why are they doing to Abhishek Sharma? Why are they not doing to Sanju Samson? Or why are they doing to Sanju Samson? Why are they not doing to Abhishek Sharma? You can ask these questions. Yes, ஒத்துக்கிறேன், completely ஒத்துக்கிறேன். It's very, very valid. இப்ப நீ பார்த்தனா இந்த மேட்ச் எடுத்துக்கோடா, நீ bowling எடுத்துவேன், bowling கூட எடுத்தனா நீ எடுத்து பார்த்தனா, இப்ப யஷ்தா குர்லாம் நீ விக்கெட் எடுத்தனா, யஷ்தா குர்லாம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போலரே கிடையாதவன், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போலரே கிடையாதவன். அபிஷேக் சர்மா 3 விக்கெட் எடுத்துருக்கான். இன்னைக்கு யஷ்தா குர்லாம் எடுத்துக்கானா, நாளைக்கு யஷ்தா குர் என்ன பண்ணுற, நீ ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி இந்தியா கண்டு வச்சிட்டவன. பட் இஸ் யஷ்தா குர் ரியலி இந்தியா மெட்டீரியல்? நோ சான்ஸ்.
அங்கதான் தப்பு பண்றாங்க இவங்க. Before itself, Chika. Don't do that, Chika. I don't think I'm it's. not, I mean, that's He's the a point. youngster, Chika. You never know. I understand. நீங்க as is where is Ani, பாக்குறீங்க. You Ani, are he looking. was I saying Ashok completely Sharma. understand, Chika. This is He was India. saying There is Ashok no. Sharma ஏன் தூக்கிட்டாங்க? அப்புறம் எதுக்கு இல்ல. அசோக் சர்மா டிராப் பண்ணீங்க? சான்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு Chika. They are giving everybody chances in the Zimbabwe series. அதே நீ போன மாதிரி தான் அவன் டெபுவே கொடுத்துருக்கான் அந்த பையனுக்கு. அந்த பையன் நல்லா போறான், நீ வேற குட் ஃபாஸ்ட் போலர் அப்படி இப்படின்னு நீ தான் First சொன்ன. ball 149 அவனும் மயங்க் யாதவும் 150 இப்ப திடீர்னு பார்த்தா அசோக் சர்மா 150 டீம்ல இல்ல. அசோக் சர்மா டீம் திடீர்னு பார்த்தா ரிங்கு சிங் லெவல்ல வந்து ஆடிட்டு இருக்கான். ரிங்கு சிங் கூட திடீர்னு பார்த்தா அபிஷேக் பிஷ்னாய் போடுறான். திடீர்னு பார்த்தா the point is you're doing கிச்சடி பண்ணிட்டு இருக்கீங்க டீம் வச்சுட்டு. இந்த மாதிரி கிச்சடி பண்ணினா டீம் ஸ்பாயில் ஆயிடும். என்ன ராங் ஹார்சஸ் will go you start backing the wrong horses. அங்கதான் தப்பு பண்றோம். நீ பண்றியா ஒரு யங்ஸ்டர் டெவலப் பண்ணிருக்க, ஒரு யங்ஸ்டர் கூட அசோக் சர்மா டிசைட் பண்ணிட்டேன். யஷ் தாக்கூர் வந்து 2 விக்கெட் எடுத்துறானா, அவன் யஷ் தாக்கூர் விக்கெட் எடுத்துறா பாத்தியா, அவனோட இப்படி அடிச்சு இப்படி எல்லாம் அடிச்சு பேக் ஆஃப் பேக் போட்டு மூக்கு மேல ராஜா இன்னைக்கு அவன் போறதே ஸ்லோ தான். அதுக்கப்புறம் ஸ்லோ ரன் வேண்டி இருக்கு எனக்கு. அவன் போறதே அந்த ஸ்பீட் தான். ஸ்லோ ரன் அப்படி சொல்றீங்க, அப்படி சொன்னா இப்படி சொல்றீங்க. நீ வேற உங்களுக்கு ஒரு பிளேயர் பிடிக்கலன்னா அவன் வந்து டோட்டல் வேஸ்ட் ஆகிடுறீங்க சீக்கா. அது தப்பு சீக்கா. அவன் மெட்டீரியல் கிடையாது. நீ அவன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அவன் எந்த டீம் ஆடிதான் தெரியல ஐபிஎல். அந்த டீம் 11 போலிங்கே போடுறவன் ஆடவே இல்ல. போலிங் போடுறது ஆடவே இல்ல. அப்புறம் நான் எப்படி இந்தியா ஆட முடியும் அதை சொல்லு எனக்கு. அதான் அந்த கேள்வி தான் கேட்டுருக்கேன். நீ அசோக் சர்மா ஆடிந்தான், ரெகுலரா ஆடிந்தான் ஐபிஎல், நல்லா போலிங்காவது போடுந்தான் அசோக் சர்மா ஐபிஎல்ல. என்ன பேசிஸ்ல செலக்ட் பண்றீங்க, என்ன பேஸ்ல நீங்க டிராப் பண்றீங்க, என்ன பேஸ்ல ஒருத்தர் ரீடைன் பண்றீங்க, ஒரு பொருளாக முடிய மாட்டேன்றது. பட் ஆனா என்னன்னா இந்த சீரிஸ் விக்டரி வந்து விவிஎஸ் லக்ஷ்மணுக்கு yet another series victory. I don't think Lakshman has ever lost a series so far. He's gone on 4-5 series with the Indian team. But then he's captain more, he's coached again more against Ireland, Zimbabwe அந்த மாதிரி சீரிஸ் தான் போயிருக்காம. He did go to South Africa, Chika. South Africa க்கு லக்ஷ்மன் தான் போனார். சீரிஸ் போயிருக்காங்க South Africa, maybe one series போயிருக்காங்க. 2027 World Cup is in South Africa, by the way. ஓகே, அதான் என்ன பண்ணானு சும்மா சொல்றேன். நீங்க சொன்னீங்களே லக்ஷ்மன் வந்து அந்த சவுத் ஆப்பிரிக்கால போய் ஒரு வின்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். I am not saying I'm not Lakshman பத்தி நான் உண்மையை சொல்றேன். He's a good guy, he's a good coach, he's a good, I mean obviously technically a very perfect player Lakshman. That's a different point. Now we are not talking about Lakshman, we are talking about Yash Thakur, we are talking about Dubey's, we are talking Dubey la ஆடிட்டு இருக்காங்க 11ல. இப்போ இவ்வளவு மட்டமா பெர்ஃபார்ம் பண்ணி Dubey 11ல சர்டன்டியா இருக்கா பாரு. What rubbish is this? ஓகே, ஐ மீன் யூ ஆர் நாட் சரி. நான் என்ன சொல்றேன், அது நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு அதை பத்தி. we've understood that இது. பட் now these guys are there and I want to give them the credit today, Chika. They did well. I thought today they did well. Yes, நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் கரெக்ட். I agree. Zimbabwe batting பார்த்தல, இது ஒரு பேட்டிங் சைட் மாதிரி தெரியுது. பட் அதுதான் நான் சொல்றேன்ல சீக்கா, என்ன பண்ண முடியும் இந்த பிளேயர்ஸால? they'll be, if they don't do well, you will be the first person to say என்னடா டீம் இது, ஜிம்பாப்வேயோட ஒழுங்கா பண்ண தெரியல, இனி என்னடா கிரிக்கெட் ஆடுற அப்படின்னு நீங்க தான் ஃபர்ஸ்ட் கேப்பீங்க. when they do well, you're saying you're giving a backhanded compliment. You're not complimenting, you're saying okay, you guys did well, okay, இன்னைக்கு நல்லா பண்ணீங்க, but you guys are not good enough. You're still saying they're not good enough. I understand that. But somewhere down the line, don't you think there has to be a little bit more balance there? என்ன பண்ண சொல்றேன் நீ? ஆஹா, I'm asking you. இல்ல என்ன இல்ல, நான் உங்ககிட்ட கேக்குறேன், அந்த பிளேயர் என்ன பண்ணணும் இப்போ? யஷ் தாக்கூர் என்ன கிரிக்கெட் பெர்ஃபார்ம் பண்ணா ஆனும். பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணா ஆனும். அது பண்றான்ல அவன். நீ சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரைட். நீ கேஷ் வெயிட் இன்டு சிச்சுவேஷன் பண்ணலனா क्वेश्चन பண்ணுவோம், பண்ணாலும் காம்ப்ளிமென்ட் கொடுக்க மாட்டோம். The player has to give his best, right? And when he does well, I think we should appreciate that. Okay, very well done Yash Thakur. I thought the Indian team played superbly, Chika. In the series is super. If you personally ask me, நான் வந்து ஒரு சம பாசிட்டிவா பாப்பேன். ஒரு சம மரண அடியில இருந்து வராங்க. It could have gone the other way. You close up போய் match win பண்ணி, or if you had lost a particular game, still one game left tomorrow, or if you had close up போய், if they had given us a fight, அவங்க ஒரு 180 190 அடிச்சு நம்ம 19.5 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணி அந்த மாதிரி போச்சுன்னா it would have really scared me more. இப்போ இந்த மாதிரி வின் பண்றதுனால அந்த ரெண்டு மேட்ச் 120 ஆல் அவுட், அவங்க இந்த மேட்ச் வந்து திருப்பி 120 ஆல் அவுட். பேட்டிங்ல நம்ம கொடுத்தோம்னா பொலந்து கட்டுறோம்.
And now we are playing like world champions. Yes, it is Zimbabwe, but what can the players do? The players are putting No, up but their one good hands thing and is, they are performing. as you said, after the England T20 series and Ireland T20 series, it's a good comeback for Team India. அது சொன்னே நான் ஒத்துக்கிறேன். A good comeback. This comeback was absolutely necessity for in Team India. பண்ணிதான் ஆகணும். நல்லா bowling வின் பண்ணிச்சே கூட ஒரு பிக் மார்ஜின்ஸ்ல வின் பண்ணும், சாலிடா வின் பண்ணும். That's very very important. I agree with you completely. இப்போ நீ என்ன வேணா பண்ணு. Yes, it is very very important. I'm not saying no, but let's not, especially the bowling department, because அவங்க பேட்டிங் ஒரு டூத்லெஸ் பேட்டிங்கா இருக்கு. ஜிம்பாப்வே பேட்டிங் ஒரு டூத்லெஸ் பேட்டிங்கா இருக்கு. அவங்க போலிங்காவது அந்த முசர்பானி நகர்வாலாம் நல்லா போலிங் நகராவாலாம் போலிங் போடுவான். கேப்டன் டீசன் ஆஃப் ஸ்பின் எல்லாம் போறான் அவன். ஒரு 3-4 போலர்ஸ் டீசன்ட் போலர்ஸ் இருக்கான். பேட்டிங்ல ரொம்ப பட்டமா ஆடுறாங்க. ஜிம்பாப்வே பேட்டிங் பழமா ஆடுறாங்க பேட்டிங். அதான கரெக்டா சொன்னீங்க. அது ஒரு க்ளூலெஸ்ஸா இருக்காங்க. பட் இந்தியா, டு பி ஃபேர் டு தெம், they have done well. அவங்க they are doing their job. அது ஒரு பாசிட்டிவா நான் பார்ப்பேன். ஏன்னா அட்லீஸ்ட் ஓகே ஃபைன், we are class above. ஏன்னா அயர்லாண்டோட தோத்துட்டு வந்திருக்கோம் சீக்கா. Before the series there were doubts. அது சொன்னியே ஒரு பாயிண்ட். அயர்லாண்டோட உதவாங்க என்னடா இது, அயர்லாண்டியா போய் உதவாங்கணும் நம்ம 2-0, அது 2-0 அங்க போய் வேற உதவாங்கணும். சோ ஐ அக்ரி வித் யூ. பட் தென் இங்க ஒரே ஒரு கன்சர்ன் தான், அபிஷேக் சர்மா என்னடா இந்த மாதிரி திடீர்னு என்னடா ஆச்சு அந்த பையனுக்கு. இல்ல I hope it comes out. கொஞ்சம் I'm starting to feel that international cricket, they are sorting him out. They are coming up with a plan. I mean, ஒரு World Cup he was a little sorted out, Chika. நீங்க பாருங்க, World Cup வந்து பாரு, ஆஸ்பின் போட்டு எடுத்தாங்க அபிஷேக் சர்மாவை. into the body ஆஸ்பின் போட்டு அவனுக்கு விட்டே கொடுக்காம அட்ரா நீ லாங் ஆன் மேல அடி எவ்வளவு தடவை 2 தடவை சுத்தி அவுட். உங்களுக்கு ஞாபகம் இருந்தா மிட் ஆன் மேல 2 தடவை சுத்தி அவுட். his main striking zone ல Chika, அபிஷேக் சர்மா to get away the innings, அவருக்கு ஃபர்ஸ்ட் அந்த கவர்ஸ் மேல அந்த 6 வந்துடணும் சீக்கா. கவர்ஸ் மேல பாயிண்ட் மேல வைட் பிட் ஆஃப் கவர்ஸ் இல்ல பாயிண்ட், வைட் பிட் ஆஃப் கவர்ஸ் பாயிண்ட், இந்த மூணு ஏரியால வரணும் அவனுக்கு. ஆமா, அந்த ஷாட் வந்துடணும் அவனுக்கு. அந்த ரிலீஸ் ஷாட் நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கலன்னா he is getting stuck. அந்த ரிலீஸ் ஷாட் நீங்க கொடுக்கலன்னா he is getting stuck. சோ அந்த if it is அவரோட நாள்னா அந்த லெக் சைடுல போடுற பால வந்து தோராயமா அடிக்கிறாரு. ஆனா பட்டுச்சுன்னா 6 போயிடுது. அது மாட்டிக்கிச்சுன்னா it is his day. He'll get going and the rest is history. He'll finish an attack. But when that doesn't happen, he doesn't have a plan B. அங்கதான் இப்போ அவங்க ஸ்ட்ரெயிட் அவே அவங்களுக்கு வந்து அந்த பிளான் பிக்கு போற மாதிரி போறாங்க. And Abhishek Sharma has to find another way to score runs, just not looking at that region. 100%. What he said is right. Other way out is probably cool down for a few balls. He's one guy who can always make up. Okay, strike rate வரலையா பரவாயில்ல, ஸ்ட்ரைக் ரேட் ரைட் ஸ்ட்ரைக்ல 200 இருக்குவானா, நீ கொஞ்ச நாள் 100 ஸ்ட்ரைக் ரேட் ஆடி அதுக்கப்புறம் தூக்கிட்டு போகணும். அது just plan B for Abhishek Sharma, which he is not able to do yet. He's not the strongest when it comes to hitting over long on and straight against a fast bowler, Chika. நான் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து பொழந்துருவாரு. அகேன்ஸ்ட் அ ஃபாஸ்ட் பவுலர் அந்த பிக்அப் ஷாட் அந்த லாங் ஆன் மேல அடிக்கிறது, he prefers to go through the off side. அந்த பேஸை யூஸ் பண்ணி he prefers to go through the off side. Correct sir. You good point, very valid point you made. Yeah, India testing their part-time bowlers like Abhishek Sharma. அதுவும் நான் ஒரு நல்ல பாசிட்டிவா பாப்பேன். Chika obviously criticized that batting of Zimbabwe, but at least ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்னொரு bowler உங்களுக்கு கொடுக்குறான், ஒரு பார்ட் டைம் bowler வந்து ஒரு 2 overs. You want to see this more in the ODI format actually. T20 you will get it. Part time bowlers are very important, very crucial. I need part time bowlers like this fellow Dubey and all part time bowlers. The more they start bowling, better for India. It's good for India, whether any form of cricket, whether it's T20, one day, especially in one day, the part timers will be very very useful. Today at least we saw how Abhishek Sharma has used part timers. He got 3 wickets, which is a very good sign. Yeah. Anyway, guys, overall, a very commanding victory for India. Good to see. Fan code la poi parunga. Just 35 rupees for the last match. Naliki match. Miss out panadinga. I am predicting a Vaibhav Suryavanshi massacre tomorrow. Naliki, he's going to stamp it in Naliki thonudhu. So let's see. Let's hope for the best. Before you go, don't forget to check out fan code. Click the link in the description below. Subscribe to our channel, Jiki Chika. Hit the bell icon notification. Cheers, guys.